வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் வாக்கிங் நடைபயிற்சி போறத ஒரு நல்ல ஹேபிட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஓவர் பிரிட்ஜ் மேல பார்த்திருப்போம், கிரவுண்ட்ல, ரோட்ல அந்த மாதிரி வாக்கிங் போய் பார்த்திருப்போம். சில பேர் எனக்கு வேலையே அதிகமா இருக்குதுங்க, நடக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படிம்பாங்க. சில பேர் சாக்கு போக சொல்லிட்டு சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு நியூ இயர் 1ஆம் தேதியிலிருந்து போறேன் அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன பதிவு. ரீசெண்டா 39 வயசான ஒருத்தர், இன்னொருத்தர் 42 வயசான ஒருத்தர், 2 பேருமே மருத்துவர்கள், அதுவும் இருதய மருத்துவர்கள். 2 பேருமே சடன் ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டாங்க. நம்ம வேலையை மட்டும் பார்த்துருக்கோமே தவிர நம்ம உடம்ப நம்ம தான் கேர் எடுத்து பார்த்துக்கணும். இந்த ஆராய்ச்சியில ஒரு நாளைக்கு 7000 ஸ்டெப்ஸ் நடக்கிறதுனால ஹார்ட் டிசீஸ்ல இருந்து 25% பாதிப்பு குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 47% டெத்தோட ரிஸ்க் குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கேன்சர் டெத் அதே மாதிரி 37% குறைஞ்சதாகவும், ஞாபக மருதி டிமென்ஷியால இருந்து 38%, டிப்ரெஷன்ல இருந்து 22%, டயபெட்டிஸ் சுகர் ப்ராப்ளத்துல இருந்துமே 14% ரிஸ்க் குறையறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. வெளியில வாக்கிங் போக முடியாதவங்க, இல்லை வீட்டில் ட்ரெட்மில் அந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லாதவங்க கூட ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு 8 அந்த மாதிரி போட்டு நடக்கலாம். 8 ரொம்ப சின்ன 8 போட்டு நடக்கும்போது சில பேருக்கு அந்த மூட்டு வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் பெரிய 8 மாதிரி போட்டு நடக்கலாம். அப்படி நடக்கும்போது அந்த லேசாக அந்த வளைஞ்சு நடக்கிறதுனால இருக்கிற தசை நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அது போக அந்த 8 போட்டு நடக்கிறதுனால அது ஒரு மெடிடேஷன் மாதிரி மனசு ஒரு ஒருநிலைப்படுத்தும். மூட்டு தேய்மானம் உள்ளவர்கள் எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ நடக்கிறவங்க அப்படியே கண்டினியூஸாக நடக்க கூட தேவையில்லை. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஒரு ஃபாஸ்ட் பிரிஸ்க் வாக் போயிட்டு பிரிஸ்க் வாக்கோ இல்லை ஒரு ஜாகிங் மாதிரியோட போகலாம் முடிஞ்சவங்க. அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் நடக்கலாம். திரும்ப ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஒரு ஃபாஸ்ட் வாக்கு, அப்புறம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். அது பேர் இன்டர்வல் வாக்கிங் ட்ரைனிங் பேர். நம்ம சாதாரண நடக்கிறத விட இப்படி நடக்கும்போது உண்டான பெனிஃபிட் ரொம்ப அதிகம். சில பேர் அப்படியே ஜாலியாக கதை பேசிட்டு அப்படியே போய்கிட்டு வாக்கிங் போறங்கிற பேர்ல அப்புறம் உட்காந்து பச்சி போண்டெல்லாம் சாப்பிட்டு கிளறி ஏற்றிக்கிட்டு வருவாங்க. அப்படி நடக்கிறதுக்கு